ஆண்டவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல மாலை நேரத்தில் மகிமைப்படுவதாக. இந்த கன்வென்ஷன் கூட்டங்களினுடைய முதல் நாள் மாலை நேரம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வசனங்களுக்கு நேராக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை தந்தருளி ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதித்து அனுப்புவாராக. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா செலுத்தலாமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள் கூட்டங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதற்காக மிகவும் அன்போடு அழைத்ததான கனத்துக்குரிய பாஸ்டர் பென் நோபல் சிங் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த பகுதியிலே கர்த்தர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துவதற்கு அவர்களுக்கு தொடர்ந்து கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மேடை அலங்கரித்திருக்கிற ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதனைகளில் நம்மை நடத்தி சென்ற கனத்துக்குரிய பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இசை கருவிகளை வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற தம்பி ஆண்ட்ரூக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை தூரத்திலும் சமீபத்திலும் எல்லாரும் பார்ப்பதற்கு வசதியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற அன்பான ஹோலிலேண்ட் அதனுடையதான நிறுவனர் பாஸ்டர் ஜோஸ் அவர்கள், இணைந்து வேலை செய்கிற எல்லா சகோதரர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆடியோ ஆப்ரேட் பண்ணுகிற அன்பு நண்பர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவன் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை இந்த சத்த எல்லைகளுக்குள்ளே ஒலிபெருக்கின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேசவாசிகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டங்கள் உங்கள் வாழ்வுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வர பரலோக தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வசனங்களை உங்கள் வாழ்வுக்குள் அனுப்புவாராக என்று மனதார உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நல் வார்த்தைகளை கேட்கும்படி நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக கூட்டங்களை முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால் வேகமாய் கர்த்தருடைய வசனங்களை சிந்திக்க நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. வேதத்திலே 2 வேத வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 10, 11 வசனத்தையும் 5வது அதிகாரம் 14வது வசனத்தையும் ஒருவர் மைக்கில் வாசிக்கிறதற்கு உங்களை அன்பாக கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் அதனுடைய 10, 11 வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். Praise God. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார். இனி பாவம் செய்யாதே என்றார். 5வது அதிகாரம் 14வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம்.
அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள ஆண்டவரே, தம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இன்றும் இந்த முதல் நாள் மாலை நேரம் முதல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு வரையிலும் ஆண்டவருடைய மகிமையான வார்த்தைகளை இந்த பிரதேசத்திலே பேசுவதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தந்த இந்த நல் கூட்டங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்று இந்த இரவு வேளை தம்முடைய வசனத்தை அனுப்பி ஜனங்களை அழிவின் குழிகளுக்கு தப்புவிக்கிற தேவன், வசனத்தை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்குகிறவர், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், இந்த ராத்திரி வேளையிலேயும் வார்த்தைகளை உள்ளும் புறமுமாக, தூரத்திலும் சமீபத்திலுமாக, ஆன்லைனின் வழியாக கேட்கிற எல்லா மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையில் சில வித்தியாசங்களை உண்டாக்குவதற்கு ஏதுவான நல் வார்த்தைகளாக ஆண்டவர் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று உம்முடைய திரு சமூகம் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தர் பேச வேண்டும். அடியான் அப்பிரயோஜனமான ஒரு வேலைக்காரன், நீர் அனுப்பின வேலையை செய்ய இன்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் பேசும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சிலரை ஆகிலும் அக்கினிக்குள்ளிருந்து இழுத்து விட இந்த நாள் கூட்டங்கள் பிரயோஜனம் உள்ளதாய் மாற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் கிரியை செய்யும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று இரவு நாம் தியானிக்க போகின்ற செய்தி, இனி பாவம் செய்யாதே, சின் நோ மோர் என்கிற வார்த்தையை நாம் இன்றைக்கு மையமாக வைத்து சில முக்கியமான வேத சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 2024 வருடங்களுக்கு முன்னே இந்த உலகத்திலே மனு உருக்கொண்டு அவர் இறங்கி வந்து அவர் உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களிலே அநேகருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்தார். இந்த உலகத்தில் இயேசு மனிதனாக இறங்கி வருவதற்கு காரணம், மனிதனுடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்க, மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை நிரந்தரமான விடுதலை அடைய செய்து அவனை நித்திய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவனாக மாற்றுவதற்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ஆனால் மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்ததான ஆண்டவர் இயேசு சிலரோடு தனியாக சொல்லுகிறார், இனிமேல் பாவம் செய்யாதே. இந்த கடைசி நாட்களிலே உபதேசங்கள் பல விதங்களிலே மாறி மாறி என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்கிற கோணத்தில் இன்றைக்கு விசுவாச கோணங்கள் தள்ளப்படுகிற இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு மிக தெளிவாக பேசுகிறதற்கு விரும்புகிறேன். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அது உண்மையான செய்தி. ஆனால் அதற்கு பின்னாலே இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக்கொள், இனிமேல் நீ பாவம் செய்யாதே. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.
தேவன் நம்மை பாவம் செய்கிறதற்கு ஊக்குவிக்கிறவர் அல்ல. தெய்வம் என்கிறவர் யார்? அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல தான் சிருஷ்டித்ததான மனிதனும் தன்னை போலவே பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டும் என்று விரும்புகிற தேவன். ஆகவே தான் ஆதியிலே மனிதனை படைத்தவர் தன்னை போல படைத்தார். தன்னை போல பரிசுத்தம் உள்ளவனாக, தன்னை போல தெய்வீக அன்புள்ளவனாக, தன்னை போல சுத்த இருதயம் உள்ளவனாக ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் மனுக்குலத்துக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவையும், அந்த நெருக்கமான அன்பையும், அந்த நெருக்கமான மகிமையான உணர்வையும் விரும்பாததான சாத்தான் அவரை எப்படியாவது தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்கிறதற்காக அவன் உலகத்திலே கொண்டு வந்த ஒரு பயங்கரமான காரியம்தான் பாவம் என்கிற ஒன்று. பாவம் என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில் பாவத்தை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் என்பது என்ன? ஆண்டவர் எதை செய் என்று சொல்லுகிறாரோ அதை செய்ய விடாமல் தடுப்பதும், ஆண்டவர் எதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை செய்யும்படி தடுப்பதும் தான் சாத்தான் மனிதனுக்குள் செய்கின்ற பயங்கரமான கிரியை. பாவம் என்பது இரு பக்கங்கள் உள்ளது. ஒன்று, மனிதனை கர்த்தர் எதை செய்யாதே என்று சொன்னாரோ அதை செய்யும்படி வைப்பது சாத்தான் ஏற்படுத்துகிற பாவக்கிரியை. ஆண்டவர் எதை செய் என்று சொன்னாரோ அதை செய்யாமல் விடு வைப்பது சாத்தான் மனிதனுக்குள் கொண்டு வருகிற பாவத்தினுடைய இரண்டாவது வழியாக காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மிலே அநேகர் ஒரு பக்கத்தில் சரியா இருப்போம். எந்த பக்கம்னு கேட்கிறீங்களா? ஆண்டவர் எதை செய்யாதே இருக்கிறாரோ அதையெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஆனா எதை செய்கின்றாரோ அதை செய்யறதுக்கு ரொம்ப வருத்தப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா புரியும். இங்க இருக்கிறதுல யாராவது, நான் எல்லாரையும் பொதுவா நான் கேட்கிறேன், என் உள்ளத்துல இதுவரைக்கும் யாரையும் மன்னிக்காம இல்ல, எல்லாரையும் நான் மன்னிச்சிருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு கை உயருது, பாக்கி ஒத்த ஆளுக்கு கை என்ன செய்யல, உயரல்ல. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியாமல் இருந்தா உங்க பரமபிதா உங்க தப்பிதங்களை என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். அப்போ பரமபிதா உங்க தப்பிதங்களை மன்னிக்கணும்னா நீங்க என்ன செய்யணுமா, மன்னிக்கணும். பேய் எப்படி வேலை செய்யறான் பார்த்தீங்களா? அவன் சொன்ன வார்த்தையை மன்னிக்க முடியுமா? அவன் செஞ்ச கிரியையை மன்னிக்க முடியுமா? மன்னிக்கிறதற்கு ஸ்கேல் என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து இந்த பாவத்தை இவனுக்கு மன்னிக்கலாமா என்று யோசிக்கல. ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் மன்னிக்கிறதற்கு தீவிரம் காட்டுகிறவர். நெகேமியா சொல்லுகிறார், அவர் வெகுவாய் மன்னிக்கிற தேவன். அவர் யோசிக்க மாட்டார், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஒரு மனிதன் கூப்பிட்டால் இவனை மன்னிக்கணுமா, என்ன காரியத்தை இவன் செஞ்சா, இப்படி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஜெபிக்கிற மாத்திரத்திலே அடுத்த நொடியே அவர் தன்னுடைய மன்னிப்பை அந்த மனிதனுக்கு இலவசமாய் அருளி செய்கிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிற நாமும் ஒரு மனிதன் நம்மிடத்தில் மனம் அருந்தும் பொழுது, அல்லது நாம் நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை தீமையா செஞ்சா மனதார மன்னிப்பதுதான் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதான விஷயம். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில செய்யாதேன்றதுல கவனமா இருக்கிறோம், செய்கின்றதுல கவனம் செய்யறது இல்லை, கவனம் செலுத்துகிறது இல்லை. நன்மை செய்யுங்கள். நம்ம யாரும் எச்சி கையில காக்கா கூட என்ன செய்ய மாட்டோம், ஓட்ட மாட்டோம். கஞ்சா முட்டிக்கு உச்சகட்டமா இருப்போம். வட்டி கட்டின கஞ்சேன்னு ஒரு குரூப் உண்டு. அந்த குரூப்ல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவருக்கு தோற்றணும். பிரியமானவர்களே, இந்த பாதிப்பட்ட வேலைகள் எல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியம். நம்முடைய திராணிக்கு தக்கனதாய் நம்ம செய்யணும். ஆண்டவர் எங்க சொல்லியிருக்கான்னு கேட்கக்கூடாது. வசனம் நிறைய எனக்கு காட்ட முடியும். ஆண்டவர் சொன்னார், நிறைய பேர் கதை விடுவாங்க, எனக்கு வசதி இருந்தா செய்ய மாட்டேனா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், உனக்கு இருக்கிறதுல முதல்ல செய்யினாரு. ஒரு அல்லேலூயா.
அப்படி பைபிள்ல வசனம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு உண்டானதுல முதல்ல என்ன செய்? பிச்சை கொடு, அதுக்கு தான தர்மம் பண்ணு, இருக்கிறத வச்சு முதல்ல உதவி செய். அதுதான் கர்த்தருடைய எண்ணம். பெரிய ஐஸ்வர்யவான்கள் காணிக்க போட்டாங்க. இயேசு காணிக்க பெட்டியை பார்த்துட்டு சொல்லுதாரு, நீங்க போட்டது ஒன்றும் பெரிய காணிக்க இல்லடா, இந்த விதவை 2 காசு அது தன் ஜீவனத்துக்குன்னு வச்சிருந்ததை அவ போட்டா. ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு எண்ணம் உள்ளவன் வசதி இருக்கான்னு பார்க்க மாட்டான், செல்வம் இருக்கான்னு பார்க்க மாட்டான், தனக்கு உள்ளதை கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கும் துணிகிறவனாக இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஆக தேவன் செய் என்று சொல்லுகிறதை செய்யாமல் இருப்பதும் பாவம். கர்த்தர் எதை செய்யாதே என்று சொல்லுகிறாரோ அதை செய்வதும் பாவம். ஆக சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் 2 பக்கமும் வேட்டு வைக்கிறவன். செய்ய விடாமலும் தடுப்பான், செய்யக்கூடாததை செய்யும்படியும் தூண்டுவான். பிரியமானவர்களே, ஆக நம்முடைய வாழ்க்கையிலே ஒட்டுமொத்தமாய் கவனித்து பார்த்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆனால் இன்னும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத இடம் எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் வசனம் நம்மை சொல்லுகிறது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யாதவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, தங்களை தாங்களே வஞ்சிக்கிற கூட்டத்தார். பைபிள் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தை, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆமென். நம்மை நாமே வஞ்சிக்கிற அந்த அனுபவத்துக்கு நம்மை விட்டுக் கொடுக்க கூடாது. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர் உண்மை, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உண்மை, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் உண்மை. அந்த ஆண்டவர் தான் தம்முடைய வாய் திறந்து சொல்லி இருக்கிறார், இனிமேல் பாவம் செய்யாதே. இந்த ராத்திரி வேளை மனிதனை பாவத்துக்குட்படுத்துகிற 3 எல்லைகளை உங்களுக்கு முதலாவது நினைவுபடுத்துகிறேன். உலகத்திலே மனிதனை பாவத்துக்குள் விழ வைக்கிற 3 எல்லைகள் இருக்கின்றன. ஒன்று உலகம், 2வது மாமிசம், 3வது பிசாசு. இந்த 3ம் தான் ஒரு மனிதன் பாவம் செய்யவும் பாவியாக வாழ்கிறதற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனையிலே ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்கு முதலாவது சொல்லுகிறேன். அநேகர் நினைக்கிறார்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதற்கு வழி இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு பிரச்சனை தீருகிறதற்கு வழியே இல்லை. அது என்ன பிரச்சனை என்று கேட்கிறீர்களா? ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்கிறது என்கிற அந்த யுத்தம் என்னைக்கு தீரும் என்றால் மனுஷன் சாவும் பொழுதுதான் அந்த யுத்தம் முடிவடைகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த வயதிலும் நம்முடைய மாமிசத்தை நம்மால் நம்ப கூடாது. அது எந்த நேரம் நம்மை கவிழ்த்து விடும் என்று நமக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கானது நம்முடைய சரீரம், நம்முடைய இருதயம் நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? உதாரணம் சொன்னா புரியும். நல்ல எழுப்புதல் செய்திகளை கேட்ட உடனே மைதானத்தில் இருந்து நம்மள மாதிரி ஒருத்தனும் கர்த்தருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு தோற்றணும், அக்ரிமெண்ட் சூப்பரா போடுவோம். இன்று முதல் 1 மணி நேரம் முழங்கால நின்று என்ன செய்வேன்? ஜெபிப்பேன். இன்று முதல் விடிய வேதத்தை என்ன செய்வேன்? வாசிப்பேன். இன்று முதல் அதை செய்வேன், இதை செய்வேன். பயங்கர தீர்மானம் இந்த இருதயம் தான் பண்ணுது. கேட்டீங்களா? ஆனா வீட்டுக்குள்ள ஏறதுக்கு முன்னால சொல்லும், ரொம்ப டயர்டா இருக்கிற, படுத்து ஓரங்கு. இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகல, அதுக்கு முன்னால இந்த இருதயம் என்ன செஞ்சாச்சு? கட்டிடா. உங்க இருதயம் தான் உங்க கிட்ட தான் இருக்கு, உங்க சரீரத்துக்குள்ள தான் இருக்கு. தோத்திரம். ஆனா அது உங்க கண்ட்ரோல்ல இல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது என்னைக்கும் ஆவிக்கு விரோதமாய் வேலை செய்யக்கூடியது, ஆவிக்கு விரோதமாய் போராடக்கூடியது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாமிசத்தை குறித்து முதல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன். மாமிசத்திலே தான் வாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சொற்களின் மிகுதியினாலே பாவம் இல்லாமல்
போகாது. அதனாலே தான் மூத்த பரிசுத்தவான்களோடு நீங்கள் பழகினால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம், அவர்கள் தேவையை தவிர அதற்கு மிஞ்சி தங்கள் வார்த்தைகளை வீட்ட மாட்டார்கள், கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். தேவைக்கு ஒரு வார்த்தை அல்லது 2 வார்த்தை, அதற்கு மேல் அவர்களிடத்தில் நீங்கள் கேட்க முடியாது. காரணம் என்ன? பிரயோஜனமற்ற வார்த்தைகள் மனிதனை பாவத்துக்கு நேராக தள்ளிவிடுகின்றன. அதிகமாய் சில மனிதர்களோடு நீண்ட நேரம் நாம் பேசும் பொழுது நம்முடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்குவதற்கு நம்முடைய வாய்க்கு இடம் கொடுக்கிறோம். அப்படியானால் மனிதனுடைய கண், மனிதனுடைய கை, மனிதனுடைய வாய், மனிதனுடையதான அவயவங்கள் எல்லாம் மனிதனை பாவம் செய்ய வைக்கக்கூடிய பொல்லாத ஆயுதங்களாக இருக்கிறது. பவுல் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னே உங்களுடைய சரீர அவயவங்களை நீங்கள் பாவத்துக்கு ஆயுதங்களாக ஒப்பு கொடுத்திருந்தது போல இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாலே வந்த பிறகு உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு பேசும்பொழுது சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடிங்க என்ன செஞ்சிரு, எரிந்து போடு. கண்ணை விட மனிதனுக்கு முக்கியம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு வேல்யூ என்னன்னு கேட்கிறீங்களா? பரலோக ராஜ்யம் நம்முடைய கண்ணை விட முக்கியமானது. ஆண்டவர் சொன்னார், உன் வலது கை உனக்கு இடைஞ்சல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று சொன்னார். ஒற்றை கை உடையவனாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். கையை விட முக்கியம் பரலோக ராஜ்யம், காலை விட முக்கியம் பரலோக ராஜ்யம். மனுஷன் எதை வேண்டுமென்றாலும் இழக்கலாம், பரலோக ராஜ்யத்தை இழக்கக்கூடாது என்பது ஆண்டவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய மாம்சம் மனிதனை பாவத்துக்குள்ளே விழத்தள்ளக்கூடிய ஒரு பெரிய ஏஜெண்டாக இருக்கிறது. இரண்டாவது, உலகம். இந்த உலகத்தில் காணப்படுகின்ற மாயாபுரிகள், இந்த உலகமாய மாயாபுரி மனிதனை இழுக்கிறது, பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. பொல்லாத வலைகள் மனிதனை பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. போதை வஸ்துக்கள், பொல்லாத குடிப்பழக்கங்கள், ஆல்கஹால்கள், இவைகள் எல்லாம் மனிதனை பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. விபச்சார விடுதிகள் போன்ற பலவிதமான காரியங்கள் மனிதனை பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. உலகம் மனிதனுக்கு இடைஞ்சலாகவே இருக்கிறது. மூன்றாவது, பிசாசு. பிசாசினுடைய தந்திரங்கள் மனிதனுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நம்மை மாம்ச பிரகாரமான பாவத்தில் தள்ளுகிறானோ இல்லையோ, ஆனால் இன்னும் ஒன்றை மட்டும் தெளிவா சொல்றேன், நல்ல கவனிங்க. சாத்தானுடைய ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா? இயேசு செய்யுன்னு சொல்லி இருக்கிறத செய்யாம ஆக்குறது அவனுடைய வேலை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒற்றுமையா இருங்கன்னு போதிச்சாரு, நமக்குள்ள அது மட்டும்தான் கிடையாது. ஆமென். புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் வந்தா இதுக்கு முன்ன இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்கோம், மாத்தூர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்தவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நமக்குள்ளேயே 3 திசை. எப்படி பேய்க்க ராஜ்யம் உடையும்? ஆமென். ஆண்டவர் தாமே சொன்னார், சாத்தான் தனக்கு தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் நிலை நிற்காதே. சாத்தானுக்கு ஒற்றுமையை பாருங்க. பேய் ஒரு மனிதனை நாசமாக்குறதுக்கு எவ்வளவு ஒற்றுமையா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 6000 பிசாசு ஒன்னா சேர்ந்து ஒரு குட்டி இதயத்துக்குள்ள என்ன செய்தான்? வாசம் பண்ணுதான். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்குது பாருங்க. ஒன்னாவது எனக்கு இடம் பத்தலன்னு சொல்லுதா இல்லையே? எல்லாம் சொல்லுது. போது இருக்க இடம் போதும். ஒவ்வொரு ஆளுக்கு மடியில் வேணாலும் என்ன செஞ்சுக்கிடுவோம்? இருந்துக்கிடுவோம். ஆக மொத்தம் இந்த பேல எங்க போக விடப்படாது? பரலோகத்துக்கு போக விடப்படாது. அவனுக்கு ஒற்றுமையை பத்தியடா. உங்களில் யாராவது 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒற்றுமை பண்றீங்களா? கிடையாதே. பாஸ்டர் பென்னு மட்டும்தான் தெருவா போய் நோட்டீஸ் கொடுக்கணும். நம்ம எல்லாம் போக மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எம்னா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டுரும்ல, அதனால சாத்தான் அந்த ஒற்றுமையை வர விட மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், எங்குமே பாருங்க, சாத்தான் கர்த்தர் எதை செய்ய சொல்றாரோ அதை செய்ய விடவே மாட்டார். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லுது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பண்றேன்னு சொல்லுவோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? பண்ண மாட்டோம். இதுக்கு பேர் தான்
ஆண்டவர் விரும்பாத சில கிரியைகள் அல்லது பாவம்னு பச்சையா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் பாவம்னு நினைக்கிறது வேற மோசமான சில கிரியைகளை தான் பாவம்னு நினைக்கிறாங்க. பிப்ளிக்கலி பாவம் என்பது வேற. ஆண்டவர் அந்த மத்தேயு 25வது அதிகாரத்தில் கடைசி ஓமையில சொல்லும்போது கூட நரகத்துக்கு சிலரை அனுப்பும் போது எப்படி கேட்கிறார் தெரியுமா? நான் பசியா இருந்தேன், எனக்கு என்ன தரல? ஆகாரம் தரல. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், எனக்கு வஸ்திரம் தரல. வியாதியா இருந்தேன், என்ன விசாரிக்கல. காவலில் இருந்தேன், நீங்க என்ன செய்யல? பார்க்க வரல. வேற எந்த பாவத்தையும் அங்க சொல்லல. நன்மை செய்கிற விஷயத்துக்கு அடுத்த விஷயங்களை ஆண்டவர் அங்க கேட்கிறார். கேட்டுட்டு அவங்க கேட்கிறாங்க, எப்போ ஆண்டவரே உண்மை நாங்கள் அப்படி கண்டோம்? ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சகோதரராகிய இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யாமல் போனீர்களோ. எப்படி செய்தீங்களோன்னு சொல்லல, எப்படி சொல்றாரு? செய்யாமல் போனீர்களோ. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு செய்யும்படி சொல்லி இருக்கிறத நம்ம செய்யணும். அப்போ இன்றைக்கு பாவம் செய்யாதேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் ஆண்டவர் செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சிட்டு இருந்தா இன்றைக்கு அதை செய்யாமல் நிறுத்துவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இதுவரைக்கும் எதை செய்யன்னு சொன்னதை இதுவரைக்கும் செய்யாம இருக்கிறோமோ அதை இன்று முதல் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, இனிமேல். சொல்லுங்க, இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க கிருபை தருவீராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு என்னுடைய கான்செப்ட் என்ன? ஏன் ஆண்டவர் பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னார்? பாவத்தினுடைய பின் விளைவுகள் என்ன? வேதத்தில் ஒரு 22 காரணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேலேயும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஆராய்ச்சி பண்ணினது வரைக்கும் 22 காரணங்கள் என் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. கட்டாயம் 22ஐயும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது. ராத்திரி 12:30 மணி ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதனால சரியா 9 மணிக்கு ஒரு ஆள் இந்த பக்கத்தில் இருக்கப்படாதுன்றது எங்களுடைய தீர்மானம். 9 மணிக்கு பிறகு நம்மளை தேடியும் என்ன செய்ய மாட்டாய். ஆமென். அது வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாததுக்கு காரணம் என்ன? ஏன் பாவம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் பேசினார்? வேதத்தில் சில ஆழமான காரியங்களை நீங்கள் இந்த ராத்திரி வேளை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றாவது, பாவம் ஒரு மனிதனுக்கு வாழ்விலே திருப்தியை தருவதில்லை. Sin does not satisfy. ஒரு மனிதனை ஒன்றும் பாவம் ஒரு நாளும் திருப்திப்படுத்தாது. எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை வேதத்திலே வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 25வது வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமடைந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கவனிக்க வேண்டிய வார்த்தை அநித்தியமான பாவ சந்தோஷம். கவனிக்கணும், பாவத்தினுடைய சந்தோஷம் நித்தியமானதல்ல, நிரந்தரமானதல்ல. அது மனிதனை திருப்திப்படுத்துவதில்லை. இந்த உலகத்தில் பாவ பழக்க வழக்கங்களுக்குள் இருக்கிறவர்களை விசாரித்து பாருங்கள். அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் தாங்கள் செய்கிற பாவத்தினால் அவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு நேரம் என்று நீங்கள் கேட்டால் தெளிவாய் சொல்லுவார்கள். ஒரு சினிமா பார்க்க போகிறவனை கேட்டு இந்த சினிமாவினால் உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு நேரம் என்று கேட்டால் சிலர் சொல்லுவார்கள், ஐயா 3 மணி நேர சினிமாவில் 2.25 மணி நேரம் சந்தோஷமா இருக்கு. ஆனா கடைசி 15 நிமிஷம் கிளைமேக்ஸ் ஏன் சரித்திரத்தை விட அது ரொம்ப கேவலமா இருக்கிறதுனால அழுதுகிட்டு வெளியே வாரேன். அல்லேலூயா. சினிமா தருகிற சாட்டிஸ்பாக்சன் எவ்வளவு நேரம்? 2.25 மணி நேரம். அந்த 2.25 மணி நேரம் சிரிச்சதும் கழிச்சதும் கொண்டாடினதும் கிளைமேக்ஸை பார்த்தோன்னே ஒரே நிமிஷத்தில் அவுட் ஆயிருது. ஆக மொத்தம் அவன் எந்த சந்தோஷத்தையும் சினிமாவில் அனுபவிக்கல.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு சிற்றின்பங்களையும் மனிதனிடத்தில் கேட்டு பாருங்க. மதுபானம் குடிக்கிறார்களே, சந்தோஷமாக குடிக்கிறார்கள். அப்புறமா பாருங்க, அவனே நின்று அழுகிறான், என் ஜென்மமே பாழா போச்சு, என் பிள்ளைகளை ஊர்ல உள்ளவெல்லாம் கூப்பிடுதான் குடிகார பயலுக்கு மோனை. அல்லேலூயா. குடிக்கிறவனுக்கு பிள்ளைக்கு கிடைக்கிற பட்டம் என்ன தெரியுமா? அவனுக்கு பேரு குமாரா இருக்கலாம், உனக்கு பேரு சந்தோஷா இருக்கலாம், உனக்கு பேரு எதுவா வேணாலும் இருக்கலாம். குமாருக்கு மோவேன்னு சொல்ல மாட்டோம், சந்தோஷுக்கு மோவேன்னு சொல்ல மாட்டாங்க. ரோட்ல போற 50 பேரும் சொல்லுது குடிகார பயலுக்கு மோவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சரித்திரத்தையே அழிக்கிறது மதுபான வெறி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் குடித்து கொஞ்ச நாளைக்கு பிறகு குடல்ல கேன்சர், அப்புறம் அழுறான், ஐயோ குடியாதே குடியாதே என்று எத்தனையோ பேர் சொன்னாங்களே, கேட்கலையே. இப்போ அவன் படுகிற வேதனை, அவன் மனைவி அழுகிறாள், பிள்ளைகள் அழுகிறது, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் அழுகிறது, அவன் நரக வேதனை அடைகிறான். பாவம் ஒரு மனிதனை ஒரு நாளும் திருப்திப்படுத்தாது. ஆகவே திருப்தி செய்யாத பொருளுக்காக மனிதன் பாடுபடுகிறதை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பாவம் செய்கிற அந்த ஒரு சில நொடிகள் மனிதனுடைய சரீரம் சிற்றின்பங்களை அனுபவிக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியனாய் வாழ்கிற மனிதர்கள் தரித்திரர்களாய் மாறுவார்கள். உலகத்தில் பாருங்கள், குடிக்கிற குடும்பங்கள் மேல வருகிறது இல்லை, விபச்சார குடும்பங்கள் மேல வருகிறது இல்லை, வேசித்தனம் பண்ணுகிறவரின் குடும்பங்கள் மேல வருகிறது இல்லை, பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களை செய்கிறவனுடைய குடும்பங்கள் மேல வருகிறது இல்லை. அப்படியானால் எனக்கு மறுவாழ்வு இல்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்று உன் பாவத்தை நிறுத்தி என் பக்கத்தில் வா, உன்னை மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாதே. இந்த ராத்திரி வேளை பிரசங்கமே, நீ இதுவரைக்கும் செய்கிற பாவங்களை இனி செய்யாதே என்பதுதான் கர்த்தருடையதான வார்த்தை. உனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உன் வாழ்க்கையில் வந்த எல்லா குறைவுகளையும், எல்லா குற்றங்களையும், எல்லா பாவங்களையும் இன்றைக்கு ராத்திரி உன்னை விட்டு நீக்க என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறது எத்தனை அதிகம் உண்மையோ அத்தனை அதிகம் இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனிதன் தன்னை திருப்திப்படுத்த எங்கெல்லாமோ போகிறான் பாவ வழிகளிலே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். பாருங்கள், ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவன் பசி அடைய மாட்டான், என்னிடத்தில் வருகிறவன் தாகமடைகிறதில்லை. இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகளை நீங்கள் கேட்டால் தெரியும். ஒரு காலத்தில் செயின் ஸ்மோக்கர்ஸா இருந்தவர்கள், ஒரு காலத்தில் செயின் ட்ரிங்கர்ஸா இருந்தவர்கள், இன்றைக்கு அந்த பக்கமாய் போனாலும் அவர்களுக்கு அதனுடைய வாசனை மூஞ்சில அடிச்சாலும் அதை குடிக்கணும்னோ அதை அனுபவிக்கணும்னோ ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வர்றதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு ஒரு மனிதனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே அவன் விடுதலையாகிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு இல்லாத காலத்துல இதே மனுஷன்தான் பாட்டிலா குடிச்சான், இதே மனுஷன்தான் பாக்கெட்டா சிகரெட் அடிச்சான், இதே மனுஷன்தான் என்னென்ன போதை பொருள் உண்டோ அதையெல்லாம் மணிக்கூர் கணக்கு அனுபவிச்சான். ஆனால் இயேசு மனிதனுக்குள்ள வந்த உடனே அதெல்லாம் எங்க ஓடிச்சுன்னு தெரியல. அதுதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவ வல்லமைகளையும் ஒரு நொடியில உன்னை விட்டு நீக்குகிற வல்லமை என் இயேசு கிறிஸ்து வல்லமை என்று இந்த ராத்திரியிலும் நான் கூவி உரைக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை பாவம் செய்ய வைத்து உன் குடும்பத்தை நாசமாக்கி உன்னுடைய தலைமுறைகளை எதிர்காலமற்றவனாய் மாற்றுகிறவன் சாத்தான். உன்னை பாவத்துக்கு அடிமைத்தனப்படுத்தி உன்னை வாழ விடாமல் ஆக்குகிறவன் சாத்தான். இயேசுவினிடத்தில் வந்து ஒருவன் கூட சொல்ல முடியாது நான் கெட்டு போனேன் என்று. இயேசுவினிடத்தில் வந்த அத்தனை பேரையும் அவர் வாழ வைத்திருக்கிறார். என் தெய்வத்துக்கு பெயர் வாழ வைக்கிறதான தெய்வம். அல்லேலூயா. இயேசுநாதர்கிட்ட வந்ததுனால தான் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அவர் தான் சொன்னார், என்கிட்ட வர்றவன் எவனானாலும் சரி, அவன் குடியனோ, அவன் வெறியனோ, விபச்சாரக்காரனோ, வேசிக்கள்ளனோ, எவனானாலும் சரி, அவன் என்னிடத்துல வந்தா அவனை நான் புறம்பே தள்ளவே மாட்டேன். ஏன் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற வல்லமை அவனை என்னை போல மாற்றுகிற வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இப்போ பாஸ்டர் பென் நோபல் சிங்கு கிட்ட க்ளோஸா பழகுனா அவருக்குள்ள இருக்கிற சுபாவம் எல்லாம் என்கிட்ட கட்டாயம் என்ன செய்யும்? வருமா வராதா? அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் அபவுட் யூ. உன் நண்பனை நீ சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்றேன், நம்ம நெருங்கி பழகுகிற தெய்வம் எப்படியோ அப்படிதான் நம்மளும் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய இயேசுநாதர் ஒரு நாளும் பட்டச்சாராயம் என்ன செய்யலை, கேட்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அதனால அவரோட பழகுகிறவர்களுக்கு அந்த சுபாவம் வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தெய்வம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறதோ அவரோடு பழகுகிறவர்களும் அவரை போல மாறுவார்கள். அவர் மனிதனை மாற்றுகிறவர். இயேசுநாதர் மதத்தை மாற்றுகிறவர் அல்ல, இயேசுவானவர் மனதை மாற்றுகிறவர். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற இயேசுவால் ஆகும். உன் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான மோசமான பழக்க வழக்கங்களிலும் இருந்து உன்னை விடுவித்து நல்ல ஒரு மனுஷனாக 4 பேர் உன்னை மதிக்கிற மாதிரி உன்னை வாழ வைக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு. எங்களுடைய வாலிப சரித்திரங்கள் எல்லாம் நீங்க போய் கேட்டா எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எங்க காலேஜ் மேட்ஸ் சொல்லுவாங்க, எங்களை மாற்றினது வேற யாரும் இல்லை, எங்களை மாற்றினது சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு சகோதரா, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சகோதரி, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உன் பிள்ளைகள் உயர்ந்த இடங்களில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். கெட்டு போனவனை வாழ வைக்க விரும்புகிற தெய்வம் தான் என்னுடைய ஆண்டவர். அநேகர் பக்க வழியாய் விலகி போன போது அவன் மேல் இரக்கமுட்டு அவனுடைய காயத்திலே எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்த ஒரு சமாரியனை ஆண்டவர் ஓமையாய் காட்டி சொல்றார். அவருடைய இருதயம் கெட்டு போகிறவன் எந்தாலையும் போகட்டும் நினைக்கிறவர் அல்ல, அவன் மேல் மனதுருகி அவரை மாற்றுகிறவர் என்னுடைய ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் மனிதனை திருப்திப்படுத்தாது. மனிதன் திருப்தியாய் அடைவதற்கு தான் பாவங்களை தேடுகிறான். தன் உள்ளத்தில் இருக்கிற கவலையை மறைக்க, தன் உள்ளத்தில் இருக்கிற வேதனையை மறைக்க, தன் உள்ளத்தில் இருக்கிற சங்கடமான காரியங்களை மறைக்க, தன் உள்ளத்தில் இருக்கிற சில மோசமான விஷயங்களை மறந்து சந்தோஷமாய் இருக்க பாவங்களை எல்லாம் செய்து பார்க்கிறான். அவன் நினைக்கிறான் அதிலே எனக்கு திருப்தி உண்டாகும். ஆனால் வேதனை என்ன தெரியுமா? அவன் திருப்திக்காக கையாண்ட அத்தனை வழிகளும் அவனை கொஞ்ச காலத்திலே அதிக பாதிப்புக்குள்ளாக, அதிக வேதனைக்குள்ளாக அவனை மாற்றி விடுகிறது. ஆகவே தான் இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், ஏன் பாவம் செய்யாதே என்று சொன்னார் தெரியுமா? அந்த பாவம் உன்னை திருப்திப்படுத்துவதில்லை, அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து உன்னை இறுதியிலே நித்திய நரகத்துக்கு பங்காளியாக மாற்றுகிறது. இந்த ராத்திரி வேளை உனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நாளிலாகிலும் பாவ வழிகளை விட்டு வெளியாகி ஆண்டவர் இயேசுவினிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தால், உன்னை இந்த ராத்திரி வேளை உன்னை மன்னித்து உன்னுடைய வாழ்க்கையில் போராடுகிற போராட்டங்களை மாற்றி உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற சத்துருவுடைய வல்லமைகளை நொறுக்கி இன்றைக்கு உன்னை வாழ வைத்து உன்னை ஆசீர்வதிக்க நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்த பிறகும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? 2 தீமைகளை அவர்கள் செய்தார்கள் என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். எரேமியா 2:13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டுவிட்டு தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிற, தங்களுக்கு
தங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அந்த வழிகளை ஃபாலோ பண்ணி தங்களை சந்தோஷம் உள்ளவர்களாக மாற்றுகிறதற்கு பிரயாசப்படுகிறார்கள். இந்த ராத்திரி வேளை அப்படிப்பட்ட முயற்சிகளை கைவிட்டுவிட்டு நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான திருப்தியையும் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல தெய்வமாகிய ஆண்டவரிடத்தில் நீங்கள் வந்தால் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனிதன் ஏன் பாவம் செய்ய கூடாது, ஏன் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது காரணம், ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு மனிதனை தூண்டி விடுகிறது. sin leads to more sins. பாவம் மற்றும் பல பாவங்களுக்கு உங்களை தூண்டிவிட்டு நடத்துகிறது. வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள். நீதிமொழிகள் 5, 22, 23 வசனங்கள். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டினுடைய மிகுதியினால் மயங்கி போவான். பாருங்கள், சாலமோன் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிற நீதிமொழிகளின் புத்தகத்திலே தாவீது ராஜா சாலமோனை பார்த்து சொல்லி இருக்கிறதான ஒரு ஆலோசனையின் பகுதி தான் இந்த 5வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 9வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் இருக்கிற வார்த்தைகள் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்னதான புத்திமதி. அதிலே ஒரு புத்திமதியாக்கும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே தொடர்ந்து பிடிக்கிறதா, அவனை பாவ கயிறுகள் கட்டுகிறதா. இந்த பாவ கயிறுகளுக்கு சொந்தக்காரன் யார்? பாவத்துக்கு சொந்தக்காரன் சாத்தானா இருக்கும் பொழுது, பாவத்தை செய்ய வைக்கிறவன் சாத்தானா இருக்கும் பொழுது கட்டாயம் இந்த பாவ கயிறுகளையும் தன்னகத்தே வைத்திருக்கிறவன் சாத்தானாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. ஆகவே சாத்தான் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு பாவமாக மனிதனை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த இன்பத்தை அனுபவித்து பார், இந்த பாவத்தை அனுபவித்து பார், இதை செய்து பார் என்று மனிதனை ஒவ்வொரு வழியாக கடத்தி பலவிதமான பாவங்களுக்குள்ளே அவனை அகப்படுத்தி விடுகிறான். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கல்லூரியிலே ஒரு மாணவன் போய் சேர்கிறான் என்றால் அங்கே ஏதாவது ஒரு கிளப்ல அல்லது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்தா அதுல முதல்ல ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கப்புல கொஞ்சம் வைனை விட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுப்பான். இதுல பழக்கம் இல்லாதவன் சொல்லுவான், டேய் இது எனக்கு செட் ஆகாதுடா, வேண்டாம்டா. அப்போ அவர்களுக்கு சொல்லுவாங்க, டேய் நீ நிறைய ஒன்றும் குடிக்காண்டாண்டா, ஒரு சிப்பு என்ன செஞ்சா போதும், ஒரு மடக்கு குடிச்சா போறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அநேக வாலிப தம்பிமார் என்னிடத்தில் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை பகிரங்கமா சொல்றேன். லைவ்ல நிறைய பேர் கேட்குறாங்க, நான் சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிற வார்த்தை, நண்பனை சமாளிக்கிறதுக்காக ஒரு நாள் அவனுடைய பர்த்டே பார்ட்டி, சரி இவன் தொல்ல தாளல்ல, இவனை சமாளிச்சுட்டு எப்படியாவது இந்த இடத்தை விட்டுட்டு போனோம்னு சொல்லி ஒரு மடக்கு குடிச்சேன், அவ்வளவுதான். அடுத்த நாளில் இருந்து அதை மறுபடியும் ருசிக்க வேண்டும் என்கிற ஆசை என் உள்ளத்தில் யாரோ தூண்டுவது போலவே இருந்தது. இன்றைக்கு அந்த குடியிலிருந்து என்னால வெளியே வர முடியல. தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே சாப்பிட போற இடத்துல சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒருத்தன் ஒரு சிகரெட் கொடுக்குறான், டாய் ஒரு இழுத்து பாடுறான், எவ்வளவு சுகமா இருக்குன்னு தெரியுமா? இவனும் அப்படியா குடு அப்படின்றான். அவன் அப்புறமா அவனை பார்த்தா பெரிய செயின் ஸ்மோக்கரா மாறிடுறான். அப்புறமா பார்த்தா தலைவாணின்னு சொல்றாங்க, என்னதோ இப்ப வருது இல்லையா, அதை எடுத்து எங்கெல்லாம சொருவி எடுத்து வைக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு நாள் கொடுக்கான், அடுத்த நாள் உனக்கு இருக்கால கொண்டால. இப்படி அவன் காலேஜுக்கு உள்ள போகும்போது செம்மையானவனாக போறான். 3 வருஷம் முடிஞ்சு வெளியே வரும் பொழுது இல்லாத பழக்க வழக்கம் ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லை. அதுலயும் கொஞ்சம் கூட
வெளிப்படையா சொல்றேன், இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவிட்டு வருகிற ஒரு பெரிய கொள்ளை நோய் கஞ்சா என்கிற கொள்ளை நோய். அல்லேலூயா. எத்தனையோ மாணவர்களுடைய உயிரை பழி வாங்குகிறதற்கு இன்றைக்கு போராடுகிற ஒரு பெரிய காரியம் கஞ்சா. எங்கு காலேஜ் பசங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு விரோதமாய் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த காலம் கொடியதாய் மாறி போயிட்டு. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை நீங்களே காப்பாற்ற முடியாத ஒரு காலத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறேன், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமா கர்த்தரை ஜெபம் பண்ணினா மட்டும்தான். கர்த்தரே அல்லாமல் உங்க பிள்ளைகளை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறது போல இன்றைக்கு அவனுக்கு வேகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்றைக்கு பாவத்தின் வல்லமைகள் அதிகமாகின்றன. சிறு பிள்ளைகளிடத்தில் நடக்கக்கூடாத தவறுகள் எல்லாம் நடக்கின்றன. பரிதாபமாய் இருக்கிறது ஒவ்வொரு செய்திகளையும் கேட்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், சத்துரு யார்? சிறு வயதிலிருந்தே ஒரு பாவத்துக்கு அடுத்தது இன்னொரு பாவம், ஒரு பாவத்துக்கு அடுத்தது இன்னொரு பாவம். இப்படி சாத்தான் தன்னுடைய கயரை வரிசையாக ஒவ்வொருவர் மேலும் கட்டுகிறதை இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு மனிதனை இழுத்து கொண்டு போகிறது. ஒரு அல்லேலூயா. இந்த நூதன காலத்தில் எல்லாரையும் நான் சொல்றேன்னு நினைக்க கூடாது. சிலர் இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கிடுங்க. அப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு சரியா தெரியும். எல்லாரையும் நான் சொல்லல. உலகத்தில் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் அழிக்கிறதற்கு ஏதுவான கோபம் வந்தப்போ நோவா என்கிற ஒரு மனிதனுடைய குடும்பம் ஆண்டவருக்கு முன்னால செம்மையான குடும்பமா இருந்தது. அல்லேலூயா. அதனால எல்லாரையும் சேர்த்து நான் எல்லாத்தையும் சொல்றதில்ல, இப்பவும் சொல்றேன். சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா ஆப்ல போய் ஏதோ ஒண்ணுல சிக்கிறான், சாசு தூண்டுறான். இது மட்டுமா இருக்கு? இன்னும் எத்தனையோ ஆப் இருக்கு. நான் சொல்ற வார்த்தையை தவறா நினைக்க கூடாது. எல்லா ஆப்பிலையும் சிக்கி இவனுக்கு லைஃபுக்கு என்ன ஆயிருது? ஆப்பு வைக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய தம்பிமாரு கண்ணீர் வடிக்கிறது எனக்கு தெரியுமா? இந்த ஃபேஸ்புக்கில் போய் லைட்டாக சாட் பண்ணி தொடங்கினான், சிக்குனா. கடைசியில் சமயம் வந்தோடனே டாட்டா காட்டிட்டு ஆக போனா. இவன் தாடியும் வளர்த்துக்கிட்டு தாடி தேவதாச மாதிரி சுற்றின்னு நடக்கிறான். படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படித்து ஒழுங்காக முன்னேறி இருந்தோம்னா நிம்மதியாக எங்கேயாவது செட்டில் ஆகி 10 பைசா சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு அல்லேலூயா. இதை சொன்னா ஜெபாயேசுதாஸ் ரொம்ப மோசமானவன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமே. நீ சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. சொல்ல வேண்டியதை நான் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அழைச்ச ஆண்டவர் என்ன நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருக்கு தோத்திரம். இன்றைக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற செய்திகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு பாவத்தை பத்தி செய்தி எல்லாம் கேட்க விருப்பம் இல்லை. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும். நான் சவால் விடுறேன், பைபிள்ல எங்கேயுமே ஆண்டவர் சட்டம் இல்லாம ஒரு ஆசீர்வாதத்தையும் சொல்லி வைக்கல. அந்த ஆசீர்வாதத்தை நீ அடையணும்னா அதற்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்தை நீ கை கொள்ளாம தலைகீழா நடந்தாலும் மகனை நடக்கவே நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வஞ்சிக்கப்படாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, மனிதனை பாவம் இன்னொரு பாவத்துக்கு நேராய் நடத்தி கொண்டே போகுது. அதனால பைபிள்ல ஒரு மனுஷன் கடைசியில புத்திமதியை கேட்காம போன வாலிபன் கடைசியில சங்கடப்படுற ஒரு விஷயத்தை பைபிள் நமக்கு சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்க சொல்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 11, 12, 13, 14 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் வேகமாய். முடிவிலே மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை போதகருடைய சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயா
செய்யாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒரு மனிதனும் தள்ளப்படாதபடி, ஒரு மனுஷியும் தள்ளப்படாதபடி இந்த ராத்திரி வேளை இப்படிப்பட்ட கூட்டங்களை கர்த்தர் இந்த பகுதியில் ஏற்படுத்தி தந்து உங்கள் பாவ கயிறுகளை உங்களை விட்டு அறுத்து எறிந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை சந்தோஷமாக வாழ வைக்க இரட்சகர் இயேசு விரும்புகிறார். அவரிடத்தில் வருகிற மனிதனை அவர் மெய்யாகவே விடுதலையாக்குகிறதற்கு வல்லமை பொருந்திய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8:34 இப்படி பாவம் செய்ய வைக்கப்படுகிற எந்த மனிதன் ஆனாலும் சரி அவன் பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து விடுகிறான். வாசிக்க கேட்போம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று, பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சத்தியம் பண்ணி சொல்லுகிறார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவம் செய்கிற எவரும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். அப்படியானால் இதிலிருந்து விடுதலை பெற வழி என்ன? 36வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை தர நல்ல இயேசு ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மைதானத்துக்குள்ளே ஆனாலும் சரி, இந்த சட்ட எல்லைகளுக்குள்ளே ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட இடங்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, மறைமுகமாகவோ துணிகரமாகவோ விட முடியாத சில பழக்க வழக்கங்களிலாலோ நீங்கள் அகப்பட்டிருந்தால், இன்றைக்கு நான் தாழ்மையாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்தவித பிரஸ்டீஜும் இல்லாம ஆண்டவருக்கு சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறேன், சில விஷயத்தில் நன்மை செய்ய வேண்டிய இடங்களில் என்னால் செய்ய முடியாமல் இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்து இன்றைக்கு என்ன பரிசுத்தம் உள்ள ஒரு மனிதனா மாற்றணும்னு நீங்க கேட்டா, இன்றைக்கு உங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்ற பாடலிலே ஒரு வரியை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. ஏ மைனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை கட்டி அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்கள், துன்பத்தில் ஆமென் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும்
என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர். சொல்லலாமா? கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கைகளை தட்டி ராஜாதி ராஜாவை சத்தமாய் மகிமைப்படுத்தலாமே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை வாழ வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட காரியத்தையும் உன்னை விட்டு விலக்க இன்றைக்கு கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை கரை திரை முதலானவைகள் நீங்கும்படி நம்மை சுத்திகரிக்கிறவர். அல்லேலூயா! இயேசுவிடத்தில் வந்தால் அல்லது இயேசு உன்னை சந்தித்தால் உன் வாழ்க்கை எப்படி மாறும் தெரியுமா? இயேசுவால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதனை வேதத்தில் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்பொழுது உங்களுக்கு விளங்கும். ஒரு மனிதனை கர்த்தர் சந்தித்தால் அவன் எப்படி மாறுவான், அவனை சந்திக்கும் முன்னாலே அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களிலே பிரதான பாவி நான். அப்போ பவுலுடைய வாழ்க்கையின் துவக்கம் என்ன தெரியுமா? பாவிகளிலேயே பிரதானமான பாவியாய் வாழ்ந்த மனுஷன். ஆனால் அந்த மனிதன் கர்த்தரை சந்தித்தது நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற விஷயம். ஆனால் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அவரை ஆண்டவர் எப்படி மாற்றினார் வாசியுங்கள். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான். பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க. என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் என்ன செய்யல, அறியல. இந்த ஆளுதான் கொஞ்ச காலத்துக்கு முன்னால சொன்னார், பாவிகளிலே பிரதானமான பாவி நான். அப்படின்னா நான் செய்யாத அட்டூழியம் ஒண்ணுமே இல்ல. இப்ப சொல்றாரு, என்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் என்ன செய்யல, அறியல. அப்போ இயேசு ஒரு மனிதனை சந்தித்தால், தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்தால், அந்த மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் மாற்றி இப்படிப்பட்ட உன்னத நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு மனுஷன் முழுமையாய் பரிசுத்தமாயிருவானா? இல்ல இல்ல. ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஒரு மனுஷன் முழுமையான பரிசுத்தவானா மாறிடுவானா? இல்ல. சிலர் அப்படித்தான் கேட்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே எல்லாம் சரியாயிருமா? நான் சொல்றேன், ஞானஸ்நானம் என்பது நீதி. அந்த நீதியை நிறைவேற்று. பரலோக ராஜ்யத்தில் வரணும்னா இதெல்லாம் செய்யணும்னா அவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமாகிறது வசனம் கேட்க 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 உன்னுடைய குறைவுகளை கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உன்னை கர்த்தர் உணர்த்துவார், உருவாக்குவார். உன்னிடத்தில் காணப்படுகிற பயங்கரமான ஆசைகள் எல்லாம் உனக்குள்ள வெறுப்பாய் மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. தேவனோட நெருங்க 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 உலக சிநேகம் உன்னை விட்டு தாராளமாய் ஓடி போய்விடும்.
அல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் என்னை விட்டு விலகணும்னு ஒரு மனுஷன் ஆசைப்பட்டா அவன் கையாள வேண்டிய வேலை ஆண்டவரோட அதிகமா நெருங்க பழகணும். கர்த்தரோட நெருங்க நெருங்க இருள் கிட்ட வரவே வராது, வெளிச்சம் உனக்குள்ள பிரகாசிக்க ஆரம்பிக்கும். மோசே கர்த்தரோடு நெருங்க நெருங்க அவனுடைய முகம் பிரகாசம் உள்ள முகமாய் மாறிற்று. ஒரு மனிதனும் அவனை குறித்து ரொம்ப இலக்காரமா நினைக்க முடியல. அத்தனை பேரும் அவனை கண்டு பயப்படத்தக்க விதத்தில் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். பேதுரு இயேசுவோடு ஜெபம் பண்ணி இருந்துட்டு அங்க மருவ மலையில இருந்துட்டு சொல்றான், ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது, கீழே போகாண்டாம். உலகம் உன்னை விட்டு தூரம் போடுமா, சாப வல்லமைகள் உன்னை விட்டு தூரம் போடுமா, உள்ளத்தில் இருக்கிற வேண்டாத பழக்கங்கள் உன்னை விட்டு தூரம் போடுமா, நீ ஒன்னும் செய்யாண்டா, ஆண்டவரோட நெருங்கு, ஆண்டவரை கிட்டி சேரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டி சேர 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 உன்னை துரத்துறதெல்லாம் பின்னால போக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, அப்போ பாவம் ஏன் செய்யக்கூடாது? ஒரு பாவம் பல பாவங்களை மனிதனை செய்யும்படியாக தூண்டி விடுகிறது. இந்த ஒரு காரணத்தை மட்டும் இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் பாவம் செய்யாதே என்று தெளிவாய் சொன்னார்? மூன்றாவது காரணம், பாவம் மனிதனை பரிதபிக்கப்பட்டவனாக மாற்றிவிடுகிறது. Sin leads to man miserable. அவன் ஒரு பரிதபிக்கப்பட்டவனாக மாறுகிறதற்கு அவனை நடத்தி விடுகிறது. வேதத்தில் ஒரு மனிதனை உதாரணமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1-4 வசனங்களை வரிசையாய் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதி 16:1. பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அவளிடத்திலே சிநேகமாய் இருந்தான். 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பா சொல்றேன், ஒரு மகா பெரிய பராக்கிரமசாலிய மாவரைக்கிற அடிமையா மாற்றுறதுக்கு ஒரு வேசிக்கு வல்லமை இருக்கு. அதனாலதான் பைபிள் இப்படி சொல்லுது, வேசி ஆழமான அங்க விழுந்தா உன்னை தூக்குறதுக்கு யாராலையும் முடியாது, ஒருவரால மட்டும்தான் முடியும், இயேசுநாதரால மட்டும். அல்லேலூயா. அது எப்படி? அவருக்கு மட்டும்தான் அந்த கை நீளமா இருக்கு. பாதாளத்தில் போனாலும் அங்கேயும் கை பிடிச்சு தூக்குக வல்லமை அவருக்கு மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கற்பனை பண்றதுக்காக இந்த வசனங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டுறேன். நேரம் நமக்கு ஓடி போச்சு. கவனிங்க, 300 நரிய ஒத்த ஒருவனா பிடிச்சு 2 வாழை கட்டி நடுவில் எதை சொருவனானா சொல்லுங்க? தீப்பந்தம். என்ன கவனிங்க, நீங்க அதை சிம்பிளா படிப்பிய. ஒரு நரிய ஒருத்தன் வாழ என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அதுல ஒரு ஆப் உண்டு. என்னன்னா மோசிலோ ஃபயர்ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்க, லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். மோசிலோ ஃபயர்ஃபாக்ஸ் அதுல சிம்பல் போட்டிருப்பான். என்ன சிம்பல் போட்டிருப்பான்? என்ன தம்பி, அதுல தான் வேலை பார்க்குறிய? என்னது? ஒரு ஃபாக்ஸ். அந்த ஃபாக்ஸ் எப்படி இருக்கும்? அதுக்கு தலை எங்க இருக்கும்? எங்க வால்ல வந்து ரிட்டர்ன் ஆகி பார்க்கும். படிக்கிறா? அது வந்து சும்மா போடல, அதுதான் ஃபாக்ஸினுடைய ரியல் கேரக்டர். அல்லேலூயா. வால்ல பிடிச்சி அது என்ன பண்ணும் தெரியுமா? வளைஞ்சு வந்து உங்க கைய கடிக்கும்.
அப்போ ஒன்னையாவது பிடிக்க முடியுமா? அதனாலே அக்கம் நரிக்கு தந்திரம் உள்ளதுன்னு பேரு. தோத்திரம். எங்க பிடிச்சாலும் வளைஞ்சு வளைஞ்சு கடிக்கும், அதாக்கு நரி. அன்றைக்கு தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு ஏரோதுக்கே சொன்னார், எப்படியெல்லாம் அவன் வளைஞ்சு வளைஞ்சு என்னைய போட்டு தள்ளுறதுக்கு பார்க்கிறான், அதனால இங்கத்தான் ஊழியம் செய்வேன், 2 நாள் இங்கதான் இருப்பேன்னு அந்த நரிக்கு போய் சொல்லு. யாருக்கு போய் சொல்லு? நரிக்கு போய் சொல்லு. கவனிங்க, இந்த நரி தந்திரமா வேலை செய்யக்கூடியது. வாழை பிடிச்சா வளைஞ்சு வந்து என்ன செய்யும்? கடிக்கும். அப்படி ஒரு கெப்பாசிட்டி இந்த நரிக்கு இருக்கு. கவனிங்க, இப்படிப்பட்ட நரியில ஒன்னா கூட நம்ம யாராலையும் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. இவனை பார்த்தா 300 நரிய பிடிச்சானாம். எத்தனை நரி? இதில் ஒரு ஆச்சரியமான உண்மை, இந்த 300 நரியை இவன் எங்க எல்லாம் தேடி பிடிச்சானோ தெரியல. ஒரு காட்டில் நல்லா மாட்டினா ஒரு 50 நரி மாட்டோம். இவனுக்கு எத்தனை நரி மாட்டுச்சு? 300. இது அதாவது இவன் பலசாலின்றதை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு சில காரியங்களை சொல்றேன். 2 எண்ணத்தை பிடிச்சி கட்டி போட்டா அது எங்கோடி எல்லாமோ என்ன செய்யும்? ஓடும். பிடிச்ச நரியில ஒன்றும் என்ன செய்யல, தப்பல்ல. அப்ப இவன் எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியா இருப்பான்றத கொஞ்சம் யோசிச்சுக்கிடணும். காட்டுல 300 நரிய பிடிச்சு அதை 2 கட்டி 150 பேரா மாத்தி நடுவுல தீப்பந்தத்தை கொளுத்தி ரோட்டுல உடல பெலிஸ்தனுக்கு வயல்ல கொண்டு என்ன செஞ்சான்? விட்டான். இது ஒரு சாதாரண மனுஷன் நான் செய்யக்கூடிய வேலையா? யோசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலிய ஒரு புண்ணியவாட்டி மாவரைக்கிறவனா மாட்டிட்டான். அதுவும் கண்ணு தெரியாம மாவாட்டான். கண்ணு தெரிஞ்சாலாவது மாவு அரைஞ்சுதான் அரையலையான்னு தெரியும். வழங்கினவங்க ஒரு அல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதமானவனாக இந்த பாக்கியாட்டி தெரியுதாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொருக்கா பெலிஸ்தர்கள் வந்து காத்திருக்கிறாங்க. கதவு வாசல் திறக்கும், இவனை தூக்கிட்டு போயிடலாம். இவன் அதை நிலையோட சேர்த்து என்ன செஞ்சானா? பிடிங்கி தோல்ல வச்சு கொண்டு போனானா? அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி இப்ப என்ன செய்யறான்? மாவாட்டம்மா, மாவாட்டு தோசை சுடலாம், மாவாட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க பரிசுத்தவான்கள் எல்லாம். ரொம்ப வேதனையோட சொல்றேன், பிரகாசிக்கிற விளக்குகள் கூட இப்படிப்பட்ட சிலரால் அணைந்து போகிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் நான் தாழ்மையா ஒரு காரியம் சொல்றேன்னு, நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ என்னதோ அது எனக்கு தெரியாது. 2 கையெடுத்து கும்பிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த பயன்படுகிற பரிசுத்தவான்களுக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்க வேற ஒன்றும் சொல்லாண்டாம். கர்த்தாவே அவர்களை நிலை நிறுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. சிம்சோன் பிடிப்பட்டதோட இஸ்ரவேலுடைய ஜெயம் போயிட்டு. இஸ்ரவேலில் யுத்தம் பண்ண யாராலும் முடியல. ஒரு பரிசுத்தவான் விழுந்தா தேவ ராஜ்யத்துக்கு அது பெரிய நஷ்டமாக்கும். அவனை கொண்டு தெய்வம் செய்ய வேண்டிய எவ்வளோ பெரிய விடுதலை, எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, எவ்வளோ பெரிய நன்மை அழிந்து போகிறது. தேவ பிள்ளைகள் எல்லாம் மனம் உகந்து அதுக்கு ஜெபிக்கணும். என்ன அல்லேலூயா. ஜெபிப்போன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அன்பானவர்களே, பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக பாவம் அவனை மாற்றிவிட்டது. எப்படி ஒரு பயங்கரமான மனிதனாய் வாழ்ந்தான். அவனை கட்டுகிறார்கள். சிம்சோனே, பெலிஸ்தர்கள் இதோ உன்மேல் வந்து விட்டார்கள் சொன்ன உடனே எழும்புகிறான். அப்படிப்பட்ட பயங்கரமான கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல பொட்டி தெரிக்கிறது. அவனை அடக்க ஒரு மனிதனாலையும் முடியல. இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியே, இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான, ஒரு மாவரைக்கிற ஒரு பரிதபிக்கப்பட்டவனாக மாற்றினது ஒரு பொல்லாத பாவியாகிய ஸ்திரீ. இவனுக்கு கண்ணு போச்சு, அவளுக்கு ஏராளமான வெள்ளி காசு கிடைச்சது. எப்படியா அவளுக்கு பிசினஸ் சக்சஸ் தான்.
அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா. நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன். ஏன் பாவம் செய்யாதேன்னு சொன்னார் தெரியுமா? ஏன் பாவம் செய்யாதேன்னு சொன்னார்? நீ பாவம் செய்யறதுல அவருக்கு என்னது பெரிய கடுப்பா இருக்கிறதுனாலயா? ஒன்னாவது, அந்த பாவம் முதல்ல ஒன்னதான் அழிக்கும். உங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த ராத்திரி வேளை உங்களை அழிக்கிற பாவங்களை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் அழித்து உங்களை விடுதலையாக்க இன்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இழப்புகள் ஏற்பட்ட பிறகு மாற்றம் வரலாம் என்று யோசிக்காதிருங்கள். மாற்றம் வரும், ஆனால் இழப்பு இழப்பாகவே தான் இருக்கும். ஹல்லேலூயா. வேதனையோடு சொல்றேன், இழப்பு இழப்பு தான். அதை யாராலும் ஈடுகட்ட முடியவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, சிம்சோன் பாவம் செஞ்சான், அவனை கர்த்தர் கடைசி நேரத்தில் பலப்படுத்தலையா, வாய்ப்பை பயன்படுத்து அப்படின்னு பேசுகிற மண்டைக்கு வழி இல்லாததெல்லாம் இப்ப இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு தெளிவா சொல்றேன், தாவீது விழலையா, தாவீதை கர்த்தர் மன்னிக்கலையா, நீ விழுந்தாலும் உன்னை மன்னிப்பாரு சொல்லி உற்சாகப்படுத்துறவன் இருக்கிறான். ஆனால் தெளிவுபடுத்துகிறேன், தாவீதை மன்னித்தார் உண்மை, ஆனால் பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காது என்று சொன்னதை யாராலும் மாற்ற முடியல. சிம்சோனுக்கு கர்த்தர் கடைசியில பலன் கொடுத்தார் உண்மை, ஆனால் அவன் இழந்த கண்ணை அவனுக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை. பாவத்தோடு விளையாடாதே, உன் குடும்பத்தை அழித்து விடும். அது உன் மனைவி பிள்ளைகளை உன்னை விட்டு தூரப்படுத்தி விடும். உன் பிசினஸை நாசமாக்கி விடும். விளையாடாதே. இன்று காலையில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். எனக்கு மிக நெருக்கமான ஒருவர் தன்னுடைய நண்பரை பற்றி சொன்னார். அவர் ஒரு நல்ல பேக்கரி வைத்திருந்த ஒரு மனிதன். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் பிசினஸ் ஓஹோன்னு வளர்த்தினார். அதற்கு பிறகு குடித்து 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 ஒரு வியாபாரம் நடந்து விட்டது என்றால் உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் குடிக்க போய் விடுவார். இதில் கொஞ்சம் ஆச்சரியமான மனுஷன் யார் தெரியுமா? அவன் மட்டும் குடிக்கிறது மட்டும் இல்லை, மாமனாருக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பானா. எப்படி பாக்கியமான ஆளுன்னு. இன்னைக்கு பார்த்தா கடனுக்கு மேல கடன் ஏறி பிசினஸ் போய் மனைவி அவனை விட்டு விலகி இன்றைக்கு பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்கிறான். ஒரு பாவம், ஒரு மதுபானம் என்கிற ஒரு மோசமான பழக்க வழக்கம் எந்த உயர்ந்த நிலைமையில் இருந்து அவனை எவ்வளவு தரைமட்டமாய் தள்ளிவிட்டது என்பதை பாருங்கள். பாவம் செய்யாதே என்று நாங்கள் பிரசங்கிப்பது உங்களுக்கு வீணாய் தெரியலாம். அது வீணானதல்ல. உன் வாழ்க்கையை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு அதுதான் முதல் படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்துக்கு மட்டும் விளக்கம் சொல்லுங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப பாவம் செய்யாத ஆத்துமா வாழும். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யும்? சாகும். பாவம் செய்யாத ஆத்துமா வாழும். உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாறி போனான் உசியா என்கிற ஒரு பயங்கரமான ராஜாவை வேதத்தில் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க கூடும். உசியா ஒரு நல்ல ராஜா, ஆனால் அவனுடைய ஒரு சின்ன துணிகரம் அவனை குஷ்டரோகியாய் மாற்றிவிட்டது. ராஜா அரண்மனைக்குள்ள இருக்கிறவன் ஒரு சாதாரணமான கொட்டைக்குள்ள போய் சேர்ந்துட்டான். சாகிறது வரைக்கும் பரிதபிக்கப்பட்ட மனிதனாகவே அவன் வாழ்ந்து போனான். துணிகரம், துணிகரம். எப்படிப்பட்ட பாவ விளைவுகள் எல்லாம் மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறது பாருங்கள். இன்று இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்ன தவறுகள் தப்பிதங்கள் வந்திருந்தாலும் நான் அதை மன்னிக்கிறேன், இனிமேல் பாவம் செய்யாதே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல. ஆண்டவருக்கு சித்தமானால் மீதமுள்ள காரியங்களை நாளை இரவு எவ்வளவு வேகமாய் உங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சில விசுவாசிகள் நினைக்கிறாங்க, நாங்கள் ஏன் அதெல்லாம் கவனிக்கணும், உங்களுக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்தி விட்டுறேன்னு. ஆண்டவருக்கு தோத்திரம். நாளைக்கு அதை விளக்கமாக சொல்லுவேன். ஆனால் நீங்கள் புரிகிறதுக்காக இப்போ அதை மெதுவாக சொல்கிறேன். எரேமியா 5:25 மட்டும் வாசித்துருங்க சிஸ்டர். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க நாளைக்கு. ஆனால் இதை கட்டாயம் உங்களுக்கு பேசுவேன். ஆனால் இப்போ நீங்கள் லைட்டாக அதை மனசில் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி, இவைகளை விலக்கி, உங்கள் பாவங்கள், உங்கள் பாவங்கள்
உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது, உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பாவம் கர்த்தரிடத்தில் நன்மையை வராமல் தடுத்து நிறுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சிலர் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் ஏன் வீட்டில் நன்மை வரல, எவ்வளவு உபாசம் பண்ணினாலும் ஏன் நன்மை வரல, எவ்வளவுதான் பாடினாலும் ஏன் நன்மை வரவில்லை. அந்தரங்கமாய் சில தவறுகள், பாவங்கள் வாழ்க்கையை தொடர்கிறது. நன்மை வராது. உனக்காக எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணினாலும் நன்மை வராது. உனக்காக எந்த ஊழியக்காரன் உபாசம் பண்ணி முக்கராணி போட்டாலும் நன்மை வராது. உன் பாவத்தை விட்டு வெளியே வா. உன் நன்மைகளை கர்த்தர் உனக்கு தாராளமாய் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? இயேசுவின் வருகை சமீபமாகி வருகிற இந்த காலத்தில் கரை தரை முதலானவைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நம்மை சுத்தமாக்குவதற்கு இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் விரும்புகிறார். பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு ஜீவியம் செய்ய ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இருக்கிற இடத்துல எல்லா தேவ பிள்ளைகளும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கேளுங்கள். என் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை மாற்றுவீராக. என் வாழ்க்கையில் காணப்படுகிற தப்பிதங்களை மாற்றுவீராக. எது ஒன்று உன்னை பின்தொடர்ந்து வந்தாலும் இந்த ராத்திரி வேளை அறிக்கை செய்து விட்டுவிடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறவனாயிருக்கிறான். வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே, என் குறைவுகளை மன்னிக்கணும், என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவம் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் ஆவியினா நிரப்பிடுவார், அபிஷேகம் செய்திடுவார். ஆவியினா நிரப்பிடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்கள், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரி உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரி உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர். மனதுருக்க உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர். நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாயில் மகனே. நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய். கவலைகள் மறந்து சொல்லுங்க. இந்த ராத்திரி வேளை உன்னை மன்னிக்கிறதற்கு கிருபை பொருந்தினவர், இரக்கமுள்ள தேவர். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். வாய் திறந்து கூப்பிடுங்க. இந்த ராத்திரி ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும். இந்த ராத்திரி ஒரு அற்புதம் உன் குடும்பத்துக்குள்ளே நடக்கும். பாவத்தின் வல்லமைகளை மாற்றுகிறவர், பாவத்தின் பிடியிலிருந்து உன் குடும்பத்தை விடுவிக்கிறவர். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கண்ணீரெல்லாம்
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் சொல்லுங்கள் இயேசு இந்த ராத்திரியிலே உன்னை விடுவிக்கிற வல்லமை உனக்குள் இறங்கி வருகிறது உன்னை மாற்றுகிற வல்லமை உனக்குள்ளே இறங்கி வருகிறது ஆமென் கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக கசையடிகள் உனக்காக காயமெல்லாம் உனக்காக திருரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே திருரத்தம் இருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் இந்த ராத்திரியிலே அவருடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கி கிரியை செய்கிறது அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது அவருடைய பரிசுத்த வல்லமை உன்னை தொடுகிறது ஆமென் நாம் பாடுவோம் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் ஆமென் ஆமென் அக்கிரமத்தினால் வந்த நோய் பாவங்களினால் வந்த நோய் இன்றைக்கு உன் சரீரத்தை விட்டு மாறுகிறது உன் ஆத்மாவை விட்டு மாறுகிறது நீ அறிக்கையிடுவாய் என்றால் உன் சரீரத்தை குணமாக்குகிறார் உன் சரீரத்தை தொடுகிறார் உன் சரீரத்தில் அவருடைய வல்லமை பாய்கிறது அக்கிரமத்தினால் வந்த நோய்களை இயேசு நீக்குகிறார் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறார் நிர்மூடன் தங்கள் பாதக மார்க்கத்தினால் அக்கிரமத்தினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் இந்த ராத்திரி உன் வியாதியை உன்னை விட்டு நீக்குகிறார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து பாடுவோம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர் மனதுருக்கம் உடமலமோ கமரமலமோ சற்கடோ தனகம் துடாரோ உட்கட்கடோ தியாக்கமானோ வல்லமை பரிசுத்த வல்லமை உனக்குள் பாய்கிறது கட்டுகளை உடைக்கிறது பாவ கயர்களை அறுத்து எறிகிற அக்கினி பாவ கயர்களை சுட்டரிக்கிற அக்கினி பாவ கயர்களை சுட்டரிக்கிற தேவ அக்கினி ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ளே ஒவ்வொரு ஆவி ஆத்மாவுக்குள்ளே இந்த ராத்திரி பாய்கிறது விடுதலை 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 கர்த்தருடைய பட்டயம் கட்டுகளை வெட்டி அறுக்கிறது கர்த்தருடைய பட்டயம் கட்டுகளை வெட்டி அறுக்கிறது வெட்டி அறுக்கிறது உன் சரீரத்திலே சத்துரு பலாத்காரம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் ஆவியானவர் அறுக்கிறார் விடுதலையை பெற்றுக்கோ விடுதலையை பெற்றுக்கோ இந்த ராத்திரி ஒரு அற்புதம் உன் வாழ்க்கைக்குள்ளே இயேசு செய்கிறார் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் மனதுருக்க உடையவரே சகரமனோ கராதியோ மனிதனை போல உன்னை வெறுக்க மாட்டார் மனிதனை போல உன்னை குறை சொல்ல மாட்டார் மனிதனை போல உன்னை சீயண்டை இகழ மாட்டார் மனுஷனை போல உன்னை எந்த விதத்திலேயும் தள்ளிவிடாதவர் உன்னை நேசிக்கிறவர் உன்னை குணமாக்க விரும்புகிறவர் உனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் இன்றைக்கு நீ அறிக்கையிட்டால் கர்த்தர் உன்னை குணமாக்குகிறார் இன்றைக்கு ராத்திரி அவரை பற்றிக் கொண்டால் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார்